ஆடி மாசம் அப்படின்னு சொன்னாலே அம்பாளுக்கு உகந்த மாசம். இந்த ஆடி மாசத்துல அம்பாளுக்கு நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணுவோம். கூழ் வார்த்துறது, அதாவது 5 வாரம். ஒரு விசேஷம் என்னன்னா, புதுமான தம்பதிகளை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆடி மாசத்துல பிரிப்பாங்க. அது ஒரு வருத்தமான ஒரு விஷயமா இருந்தாலும் அது ஒரு நன்மைக்கு அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. இந்த ஆடி பௌர்ணமி தினத்துல இந்த ஆடி சீர்ல கொடுக்கறதுக்காக நம்ம சிஸ்டி ஒலி ஷாப்ல ஒரு பொருள் பிரத்யேகம். அம்பாள் அப்படின்றவ ஐஸ்வர்யத்தை அள்ளி தரக்கூடியவ. இந்த முகத்தை வந்து பாத்தீங்கன்னா இந்த கலசம் நிப்பாட்டம் பொழுதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த முறங்கள் நிறைய வீட்டுல இருக்கும். அரிசி புடைக்கிறதுக்கு மற்ற விஷயங்களுக்கு எல்லாம் வச்சிருப்பாங்க. ஜேஷ்டா தேவியோட கையில வந்து இந்த முறம் வந்து நான் உங்க சாய் பாலாஜி. வாருங்கள், வாழ்க்கையை வளப்படுத்துங்கள். சிருஷ்டி ஒலி டிவோஷனல் ஷாப். நம்ம ஷாப் எங்க இருக்குன்னா பையா தாம்பரம் டு செங்கல்பட் மறைமலை நகர். தாம்பரத்துல இருந்து கரெக்டா 18 கிலோமீட்டர்லையும் செங்கல்பட்டுல இருந்து கரெக்டா 13 கிலோமீட்டர்லையும் சிஸ்டி ஒலி ஷாப் மறைமலை நகர்ல அமைஞ்சிருக்குங்க. கரெக்டா சர்வீஸ் ரோட்ல ஜாக்கி ஷோரூம், எஸ்பிஐ பேங்க். இன்னும் உங்களுக்கு லேண்ட்மார்க் தெளிவா சொல்லணும்னா மறைமலை நகர்ல நின்று பாத்தீங்கன்னா டாலஸ்ட் பில்டிங்ல F7 அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் இருக்குங்க. அதுதான் நம்மளோட லேண்ட்மார்க். சிருஷ்டி ஒலி ஷாப் டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 10:30 நைட்டு 8:30 வரையே இருக்கும். வாரத்தில் செவ்வாய்க்கிழமை ஒரே ஒரு நாள் மட்டும் விடுமுறை. வாழ்க்கையில் எப்பேற்பட்ட கஷ்ட துன்ப துயரத்துக்கும் சிருஷ்டி ஒலியில் அடியெடுத்து வச்சாலே பல மாற்றத்தையும் பல ஏற்றத்தையும் பெற முடியும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே சிருஷ்டி ஒலியை பொறுத்த வரைக்கும் உள்ள நுழையக்கூடிய அந்த கஸ்டமர் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், ஒன் ஆஃப் தி ஃபேமிலி மெம்பர். அவங்களோட கஷ்டங்கள் தீர்றதுக்கு இங்கே 5.5 அடியில் புவனேஸ்வரி மாதா வந்து பார்த்தீங்கன்னா ஃபைபர் விக்கிரமாகவும் 2.5 அடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பொன் விக்கிரகமாகவும் வச்சிருக்கிறோம். இங்கே வந்த உடனே அவங்களுக்கு வந்து சங்கல்பம் பண்ணி அவங்களோட கஷ்டங்கள் போகணும்னு சொல்லி வேண்டினதுக்கு அப்புறம் இங்கே இருக்கிற பொருட்களை அவங்க வந்து பார்க்கலாம். அவங்க பிரச்சனைக்கு ஏற்ப எந்த பொருள் அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணால் நல்லா இருக்குமோ அந்த பொருளை இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சஜஸ்ட் பண்ணுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பட்ஜெட். ஃபார் எக்ஸாம்பிள் 50 ரூபீஸ்லேருந்து ₹1,00,000 வரைக்குமே இங்கே பொருட்கள் நிறைய இருக்குது. எந்த ஒரு பொருளுமே பக்தி ஸ்ரத்தையோட முழு நம்பிக்கையோட பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்கள் விலகும். எதனாலனா சிஸ்டி ஒலின்றது ஷாப் கிடையாதுங்க, ஒரு சேல் பண்ணக்கூடிய இடம் கிடையாது. இது வந்து ஒரு பரிகார ஸ்தாபனம்னே சொல்லலாம். எதனாலனா ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு விக்கிரகம் வாங்குறோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த விக்கிரகத்தை வந்து வாங்கி அதை வெயிட்டை போட்டு இருந்தாங்க இதை எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு கொடுப்பாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. நீங்கள் பொருள் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே அம்பாள் இடத்த வச்சு உங்களுக்கு பூஜை பண்ணி வாழ்த்தி மந்திரத்தினால உங்களுக்கு எல்லா விதமான சௌபாகியங்களும் கிடைக்கணும்னு வேண்டி மன்றாடி கொடுப்போம். இதன் மூலியமாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை நீங்கள் பார்க்க முடியும். அது மட்டும் கிடையாது, எங்களுக்கு குருமார்கள் இருக்கிறதுனால தத்த பரம்பரை, அதாவது உள்ள நுழையும் பொழுது நீங்க வந்து பாத்தீங்கன்னா அன்னையோட அம்சமா வந்து குரு அருளையும் பெற்று திருவருளையும் பெறுவீங்க. எப்படின்னா போகும்போது குரு பார்க்கில் கோடி நன்மை, குருமார்கள் எல்லாம் பார்த்து தான் போவீங்க. மணி மந்திர ஔஷதம் என்று சொல்லக்கூடிய 3 விதமான விஷயங்களை தான் இங்க வந்து மெயினா ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ஷாப்பை பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் தான், பயனடைஞ்ச கஸ்டமர் பல பேருக்கு ரெஃபர் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதில் நீங்க ஒன் ஆஃப் தி கஸ்டமரா மாறணும் அப்படின்றதான் என்னோட விருப்பம். ஸோ இன்னைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்போ ஆடி மாசம் அப்படின்னு சொன்னாலே அம்பாளுக்கு உகந்த மாசம். இந்த ஆடி மாசத்துல அம்பாளுக்கு நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணுவோம். கூழ் வார்த்துறது, அதாவது 5 வாரம் வந்து கூழ் ஊற்றுவோம். அந்த 5 வாரம் நம்ம கூழ் ஊற்றி என்ன பண்ணுவோம்னா அம்பாளுக்கு விசேஷமா பூஜை புனஸ்காரங்களை நம்ம வந்து பண்ணுவோம். இந்த மாதிரி நம்ம வாரம் பூஜை புனஸ்காரங்கள் நம்ம பண்ணும் பொழுது நான் அதில் ஒரு விசேஷம் என்னன்னா, புதுமான தம்பதிகளை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆடி மாசத்துல பிரிப்பாங்க. அது ஒரு வருத்தமான ஒரு விஷயமா இருந்தாலும் அது ஒரு நன்மைக்கு அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். அப்படி பிரிக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு சீர், அதாவது ஆடி சீர் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. இந்த ஆடி பௌர்ணமி தினத்துல இந்த ஆடி சீர்ல கொடுக்கறதுக்காக நம்ம சிஸ்டி ஒலி ஷாப்ல ஒரு பொருள் பிரத்யேகமா வந்திருக்குங்க. இந்த பொருள் பார்த்தீங்கன்னா முரத்துள்ள அம்பாளோட முகம். அம்பாள் அப்படின்றவ ஐஸ்வர்யத்தை அள்ளி தரக்கூடியவ. இந்த முகத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலசம் நிப்பாட்டம் பொழுதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த முகம் வைப்பாங்க. இந்த ஆடி மாதத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முகத்தில் தான் வந்து வேப்பிலையை போட்டு இந்த உருண்டை பிடிச்சி வைப்பாங்க. அது மட்டும் கிடையாது, அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வீட்டில் இருக்கிறவங்க இந்த முறங்களில் தான் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. இந்த முறங்கள் வந்து மூங்கில் இதில் வந்து பின்னி இருப்பாங்க. ஸோ இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முறங்கள் நிறைய வீட்டில் இருக்கும். அரிசி புடைக்கிறதுக்கு மற்ற விஷயங்களுக்கெல்லாம் வச்சுருப்பாங்க. ஜேஷ்டா தேவியோட கையில் வந்து இந்த முறம் வந்து இருக்கும். ஸோ இந்த ஜேஷ்டா தேவின்றவ வெற்றி கொடுக்கக்கூடிய வெற்றி திருமகள், நித்திய கர்ப்பஸ்திரியானவ. ஸோ இந்த முகத்தோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அம்பாலோட முகம் இருக்கிறது அவ்வளோ ஐஸ்வர்யம், அவ்வளோ விசேஷம். இது வந்து நீங்கள் அழகாக நீங்கள் வந்து மாட்டிக்கிடலாம். ஸோ நீங்கள் வீட்டில் வந்து இதை சீராக கொடுத்து நீங்கள் கொடுக்கவும் செய்யலாம். அது உங்களுக்கு பல மடங்கு வளத்தையும் கொடுக்கும். அதே போல் நீங்களும் பூஜை பண்ணி உங்கள் வீட்லேயும் இதை நீங்கள் மாட்டியும் வைக்கலாம். இதன் மூலயமா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா நிறைய மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க முடியும்.
ஸோ இந்த மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பிராஸ்ல பண்ணியிருக்காங்க. பிராஸ்ல பண்ணியிருந்தாலும் இந்த முறத்தில் இருக்கக்கூடிய முக விக்கிரகத்தை நம்மளோட இடத்துல வச்சு முறையாக பூஜை பண்ணி உரு கொடுத்து அதை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வைப்ரேஷனில் கொண்டு வந்திருக்கும். இந்த பொருளை நீங்கள் எடுத்துகிட்டு போய் சீராக கொடுங்க. உங்களோட அக்கா தங்கச்சி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய லேடிஸ்க்கு யாருக்கு வேணாலும் நீங்கள் வந்து ஆடி சீரா வந்து இதை கொடுக்கலாம். அதே போல் உங்கள் வீட்டில் பூஜை பண்ணி மாட்டியும் வைக்கலாம். இதன் மூலயமா உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை நீங்கள் கண்கூடா பார்க்கலாம். எதனாலனா எந்த கிணறு வந்து இறக்கிதோ அந்த இடம் தான் சொரக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு சிறு பொருள் தான், இந்த சிறு பொருளை ஒருத்தவங்களுக்கு வந்து கிஃப்டாக கொடுக்கறதுனாலையோ இந்த சிறு பொருளை நம்ம வீட்டில் வாங்கி வைக்கிறது, அதாவது அன்னை முடிவு பண்ணாத இந்த ரூபத்தில் கூட வந்து நம்ம வீட்டுக்கு வருவாங்க. ஸோ நிறைய பொருட்கள் இருக்குங்க. எல்லா பொருளுமே வாங்கினாதான் நம்ம வாழ்க்கையில் வளமாக முடியுமா அப்படின்னு கிடையாது. எந்த ஒரு பொருளுமே நம்ம வீட்டுக்கு வரணும்னு விதி எழுதப்பட்டிருந்தா அந்த பொருளை நம்ம பூஜிக்கணும்னு நமக்கு அனுகிரகம் இருந்தா அந்த பொருள் மூலிமா நமக்கு பாக்கியம் இருந்தா மட்டும்தான் அது பைசா இருந்தாலும் நம்மளால வாங்க முடியும், அது பைசா இருந்தாலும் நம்மளால பூஜிக்க முடியும். ஸோ அப்பேற்பட்ட முகத்தில் இருக்கக்கூடியது முகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முறத்தில் இருக்கக்கூடிய இந்த அம்பால நீங்க பூஜை பண்ணி உங்களோட வாழ்க்கையில பல மாற்றத்தையும் பல ஏற்றத்தையும் பெறுங்க. நன்றி, வணக்கம்.